ராதிகா கூட சண்டை போட்டுட்டு கோபி வந்து வீட்டை விட்டு ஒரேடியா வெளியே போயிடுறாரு. எங்க போறதுனே தெரியாம கார் ஓட்டிட்டு அப்படியே போயிட்டு இருக்காரு. அப்ப இனியா பேசுனது எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாரு. இனியா என்ன நல்லா கேள்வி கேட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் நியாயம் தான் அப்படிங்கறதையும் யோசிச்சு பாக்குறாரு. அதே மாதிரி ராதிகா பேசின வார்த்தைகளையும் நினைச்சு பார்த்துட்டே வராரு. ராதிகா எந்த அளவுக்கு கோவமா பேசினாங்க அப்படிங்கறதையும், ராதிகா வந்ததுக்கு அப்புறம் தான் தன்னோட வாழ்க்கையில இத்தனை மாற்றம் வந்துருச்சு அப்படிங்கறதையும் நினைச்சு பாக்குறாரு. தன் பொண்ணு சூசைட் பண்ணது, அவங்க அம்மா வந்து ஜெயிலுக்கு போனது, இது எல்லாமே வந்து ராதிகா குடும்பத்தினால தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே வராரு. இனியா சொன்ன மாதிரி நான் நல்ல புருஷனாவும் இல்ல நல்ல அப்பாவாவும் இல்லாம இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லி அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே கார் ஓட்டிட்டு இருக்காரு. ஒரு சமயத்துல வந்து அப்படியே நிறுத்திடுறாரு. பின்னால வர வண்டிகள்லாம் ஹார்ன் அடிக்கவும் சுதாரிச்சுட்டு வண்டியை ஓட்டிட்டு வராரு. அப்படியே கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு அப்படியே ஷோல்டர் எல்லாம் வழியாக ஆரம்பிக்குது. அவரால் முடியல, வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணி குடிச்சிட்டு அப்படியே கார் ஓட்டிட்டே வராரு. ஆனா ஒரு இடத்துல அப்படியே நிறுத்திடுறாரு. நெஞ்சு வலி வர ஆரம்பிச்சிருது. அந்த வழியா ஒருத்தர் ஃபோன் பேசிட்டே போறாரு. சார்னு சொல்லி எட்டி அவரை கூப்பிடறதுக்காக பாக்குறாரு. ஆனா அவர் ஃபோன் பேசிட்டே போனதுனால இவரை கவனிக்காம விட்டுறாரு. அப்புறம் கஷ்டப்பட்டு ராதிகாக்கு வந்து ஃபோன் பண்றாரு. ராதிகா வந்து ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. மறுபடியும் கால் பண்றாரு. ராதிகா வந்து ஃபோனை எடுத்து பார்த்துட்டு இவர் தான் தெரிஞ்சுட்டு ஃபோனை வந்து சோஃபால அப்படியே வீசிடுறாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி ராதிகாவோட அம்மா கமலாக்கு கூப்பிடுறாங்க. கமலா வந்து ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இது என்ன மாப்பிள்ள நமக்கு கால் பண்ணியிருக்காரு, இது வரைக்கும் நமக்கு கால் பண்ணனதே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சரி நம்ம எடுக்கலாமா வேண்டாமா, ராதிகா ஏதாவது சொல்லுவாளா அப்படின்னு சொல்லிட்டு சரி எதுக்கு பிரச்சனை, ராதிகா கிட்டே கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துட்டு ராதிகா கிட்ட போறாங்க. மாப்பிள்ள தாண்டி கால் பண்றாரு, பேசையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவர் எனக்கு தான் 2-3 தடவை கால் பண்ணாரு, நான் எடுக்கல, சுவிச் ஆஃப் பண்ணிட்டேன், அதனால தான் உனக்கு கால் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பேசாம நான் வேணா ஃபோன் அட்டன் பண்ணி நல்ல பேர் வாங்கிக்கிட்டுமா அவர்கிட்ட, நான் எடுத்து பேசிட்டுமா அப்படின்னு சொல்லி கமலா கேட்கறாங்க. எதுக்கு நீ ஃபோன் எடுக்கிற, எடுத்தோன்னா மட்டும் அவர் என்ன சொல்லிட போறாரு, ஏதாவது ஒரு பார்ல குடிச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு இடத்துல விழுந்து கிடக்குறேன்னு சொல்லி லொகேஷன் ஷேர் பண்ணுவாரு, அங்க போய் நீ அவரை பிக்கப் பண்ணிட்டு வர போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. பேசாம போனை சைலண்ட்ல போட்டுட்டு போய் படுக்கிற வேலை பாரு அப்படின்னு சொல்லி ராதிகா திட்டிடுறாங்க. நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு கமலாவும் பேசாம போயிடுறாங்க. கோபிக்கு வந்து ரொம்பவே முடியல, நெஞ்ச பிடிச்சிட்டு அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து செலியனுக்கு கூப்பிடுறாரு. செலியனும் ஜெனியும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க ஃபோன் எடுக்கிற மாதிரியே தெரியல. சரி நம்ம வந்து நம்ம அம்மாக்கு கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றதுக்காக போறாரு. வேண்டாம் அவங்க ரொம்ப பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் மறுபடியுமே ராதிகா வீட்டுக்கு ஏதாவது ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யாருமே எடுக்கிற மாதிரியே தெரியல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இனியாக்கு கால் பண்றாரு. ஆனா இனியாவும் எடுக்கல, ஏன்னா சீக்கிரமாவே அவங்க தூங்கிட்டாங்கல்ல டென்ஷன்ல. அதனால கொஞ்ச நேரம் என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு பாக்யாக்கு கால் பண்றாங்க. பாக்யா வந்து ஃபோன் அடிக்கிற சவுண்ட் கேட்டுட்டு அப்படியே எழுந்துடுறாங்க. எழுந்து ஃபோன் எடுத்து பாக்குறாங்க. இவர் எதுக்கு நமக்கு கால் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணாமே யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்குள்ள ஃபோன் வந்து கட் ஆயிருது. திரும்ப பாக்யாக்கே வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறாரு கோபி. என்னால முடியல பாக்யா, நான் கார்ல தான் போயிட்டு இருந்தேன், எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறாரு. பாக்யா வந்து ஃபோன் எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே வச்சதுல வந்து ஃபோன் கட் ஆயிருச்சு இல்லையா, எதுக்கு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு ஃபோனை வச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோன் வைக்க போகும்போது வாய்ஸ் மெசேஜ் வந்த டோன் கேட்குது. உடனே அந்த வாய்ஸ் மெசேஜ் ஓப்பன் பண்ணி கேட்குறாங்க. கோபி பேசுறது கேட்ட உடனே அவங்களுக்கு பதட்டமாயிருது. உடனே ஃபோன் பண்ணலாம்னு நினைக்கும் போது திரும்ப கோபியே கால் பண்ணிடுறாரு. பாக்யா பாக்யா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எங்க எங்க இருக்கீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பாக்யா கேட்கறாங்க. நான் வந்து கார்ல தான் இருக்கேன் பாக்யா, எனக்கு ரொம்ப நெஞ்சு வலிக்குது, என்னால தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பேசுறாரு. அவர் வந்து எந்த ஏரியாவில் இருக்காரு, என்ன லொகேஷனுங்கிறது அப்படியே சொல்றாரு. சரி இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பாக்யா சொல்றதுக்குள்ளார அப்படியே வந்து அவர் மயங்கி விழுந்துடுறாரு. பாக்யா வந்து என்னங்க கேக்குதா உங்களுக்கு, நான் வந்துடுறேன் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எந்த பேச்சுமே இல்ல. அதனால பயந்து போன பாக்யா வந்து எந்திரிச்சு போய் செலியனோட ரூம் போய் கதவை தட்டுறாங்க. செலியா எழுந்துடா எழுந்துடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா சத்தமே இல்ல. சரி என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ராதிகாவோட வீட்டுக்கு போய் காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஆனா யாருமே வெளியே வரல. அப்புறம் மறுபடியும் ராதிகாக்கே வந்து கால் பண்ணி பாக்குறாங்க. ராதிகாவோட ஃபோன் வந்து சுவிச் ஆஃப்ல இருக்கு. ராதிகாவோட அம்மா கமலாக்கு கால் பண்றாங்க. அவங்களும் போனை எடுக்கவே இல்லை. அப்ப என்ன பண்றதுனே தெரியாம அவசரமா கேட் ஓபன் பண்ணிட்டு கார் எடுத்துட்டு பாக்யாவே போறாங்க. போனா அவங்க கார் நிக்கிற இடத்துல கொண்டு போய் வண்டியை நிறுத்திட்டு அவசரமா ஓடி போய் பாக்குறாங்க. கோபி வந்து கார்ல மயங்கி கிடக்குறாரு. என்னாச்சுங்க எழுந்துருங்க அப்படின்னு சொல்லி தட்டி கூப்பிடுறாங்க. ஆனா அவர்கிட்ட எந்த ஒரு இதுமே இல்ல. ரொம்ப நேரமா தட்டி பார்க்கும்போது அப்படியே கண்ணை திறக்கிறாரு. எந்திரிச்சவர் வந்து வந்துட்டியா பாக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. ஏங்க என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எனக்கு ரொம்ப நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லவே மயக்கம் போட்டு விழுந்துறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்த பாக்கியா வந்து அவசரமா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி வர சொல்றாங்க. ஆம்புலன்ஸ் வந்த உடனே அவரை கூப்பிட்டுட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே யாருக்கு கூப்பிடுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு எழிலுக்கு ஃபோன் பண்றாங்க. எழில் கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாமே பாக்கியா சொல்றாங்க. என்னமா சொல்றீங்க சொல்லி பதட்டமாக்காதீங்கம்மா, நான் இருங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழில் அவசரமா அங்க கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போன எழில் வந்து பாக்யாவை பார்த்து என்னமாச்சு அவருக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எழில் கேட்கறாரு. என்னன்னா தெரியல, அவர் நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணாரு. அவர் எப்படிமா உங்களுக்கு கால் பண்ணாரு அப்படின்னு சொல்லி எழில் கேட்கவும், எல்லாத்துக்குமே வந்து ட்ரை பண்ணாராமா, யாரும் எடுக்கலைங்கிறதுனால எனக்கு கூப்பிட்டேன்னு சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போதே வந்து நர்ஸ் அவங்கன்னு வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. டாக்டர் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டர் வந்து ரூம்குள்ள இருந்து வெளியே வராங்க. சார் என்னாச்சு சார் அவருக்கு, அவர் நல்லா இருக்காரா அப்படின்னு சொல்லி பாக்யா கேட்கறாங்க. அவருக்கு வந்து கார்டியாக் அரெஸ்ட் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. அதை கேட்டோன்னா பாக்யாவுக்கு எழிலுக்கு வந்து அப்படியே ரொம்ப அதிர்ச்சி ஆயிருது. இப்போ எல்லார்ட்டையும் சொல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்லி எழில் கேட்கவும், இல்ல இந்நேரம் ஆயிடுச்சுல, யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, காலையில சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காலையில ஃபோன் பண்ணி ஈஸ்வரி இனியா எல்லாத்துக்கும் சொல்லிடுறாங்க. அவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. என்னாச்சு கோபிக்கு, எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி பதட்டமாவே ஈஸ்வரி கேட்கறாங்க. நான் போய் என் பையனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா நர்ஸ் வந்து யாரும் பார்க்க முடியாது, டாக்டர் வந்து சொல்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பாக்கு எப்படிமா இருக்கு, அப்பா நல்லா இருவார்ல, அப்பாக்கு எதுவும் ஆகாதுல்ல அப்படின்னு சொல்லி இனியா வந்து அழுதுட்டே கேட்கறாங்க.
ஒன்றாகாது, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இனியாவுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க பாக்கியா. கொஞ்ச நேரத்தில் டாக்டர் வெளியே வராங்க. என் பையனுக்கு நல்லா இருக்குல்ல டாக்டர், அவர் நல்லா இருக்காருல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உடனே டாக்டர் வந்துட்டு அவருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சு, அவர் உயிரை காப்பாற்றியாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்பாடா இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது, என் பையனை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்குறாங்க. அம்மா அவசரப்படாதீங்கம்மா, அவருக்கு வந்து ஹார்ட்டில் 80% பிளாக் இருக்குமா, அவருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும், அது இமீடியட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. ஈஸ்வரிக்கு அப்படியே தலையில் இடியே இறங்கின மாதிரி ஆகுது. என்ன சொல்கிறீங்க டாக்டர், ஆப்ரேஷன் பண்ணணுமா? அதெல்லாம் வேண்டாம் டாக்டர், ஆப்ரேஷன்லாம் என் பையனுக்கு ஊசி மருந்து ஏதாவது கொடுத்துட்டு நல்லபடியாக வீட்டுக்கு அமுச்சு வைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா இந்த பிரச்சனைக்கெல்லாம் அப்படி பண்ண முடியாதுமா, கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், அதுக்கான ஏற்பாடெல்லாம் நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. ஈஸ்வரி வந்து அப்படியே பயங்கரமாக அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாக்யா வந்து ஈஸ்வரிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்யா வந்து ராதிகாக்கு இதை சொல்லணும், ஆனால் நான் நிறைய தடவை ட்ரை பண்ணிட்டேன், அவங்க ஃபோனே எடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் நர்ஸ் வந்துட்டு ஃபார்மாலிட்டிஸ்க்காக சைன் வாங்கறதுக்கு வராங்க. உடனே செலியங்கிட்டையும் எழில்கிட்டையும் சொல்லி உங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா சொல்கிறாங்க. ஆனால் நர்ஸ் வந்து அவங்களாம் பண்ண முடியாது, ஒய்ஃப் தான் பண்ணணும், நீங்களே பண்ணுங்க மேடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் தானே அவங்க ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. பாக்யா வந்து அப்படியே பேசாமல் நின்றுட்டு இருக்காங்க. உடனே ஈஸ்வரி கிட்ட சொல்லிட்டு ராதிகா இதுக்கு தான் வர சொல்லணும்னு சொன்னது, இப்போவாது ராதிகா போய் கூட்டிட்டு வா எழில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரிக்கு கோவம் வந்துடுது. அவள் வந்து தான் பண்ணணுமா, அவளை கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தது நீ, அவளால் தான் இந்த நிலமையிலே அவன் இங்கே படுத்துக்கிட்டு கிடக்கிறான், அவள் ஒன்றும் இங்கே வர தேவையில்லை, அவகிட்ட எதுவும் சொல்ல தேவையில்லை, நீ இப்போ முதல் கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ராதிகா தான் அத்தை இங்கே இருக்க வேண்டியவங்க, அவங்க தான் கையெழுத்து போடணும், சொன்னால் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் சொல்கிறேன் இப்போ நீ கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. பாக்யா வந்து அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இன்னைக்கு எபிசோட் இப்படி தான் முடியுது, நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.